ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குருபா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு முக்கியமான லெசன் தான் பார்க்க போகிறோம். என்ன லெசன்னா மராத்தியர்கள். இந்த மராத்தியர்கள் எங்கேயும் கவர் ஆகுதுன்னா 11லேயும் கவர் ஆகுது, 7th ஸ்டாண்டர்ட்லேயும் கவர் ஆகுது. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கிற மராத்தியர்கள் பற்றி இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். ஏன் நான் ஹை ஸ்டாண்டர்டுக்கு போகிறேன்னா, இப்போ நடக்கிறது வந்து குரூப் 2, ஓகேங்களா. குரூப் 4னால் பிலோ 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் ஆனும்போது 11th 12th இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சரிங்களா. இதை படித்தாவே அதில் இருக்கிற ஒரு சில விஷயம் கவர் ஆகணும். அதை நீங்கள் ஓவராலாக பார்த்து கூட புரிஞ்சிடும். இல்லைனா நம்ம கூட இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் நோட்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை கூட பின்னாடி வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு மராத்தியர் வாழ்ந்த நிலப்பகுதி என்ன சொல்லுவாங்க? கொங்கணம். மராத்தியர் வாழ்ந்த நிலப்பகுதி என்னது? கொங்கணம். கொரில்லா போர் முறையை தான் மராத்தியர் வந்து பின்பற்றிருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் இது படிச்சுன்னா தெரிஞ்சிருக்கும். கொரில்லா போர் முறை தான் மராத்தியர் வந்து பின்பற்றிருப்பாங்க. மராத்திய தளபதியான வெங்கோஜி. மராத்திய தளபதி யார்? வெங்கோஜி. சிவாஜியோட ஒன்றுவிட்ட சகோதரர். மராத்திய தளபதி வெங்கோஜி யார்? சிவாஜியோட ஒன்றுவிட்ட சகோதரர். தமிழகத்தில் மராத்திய ராட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கொண்டவர் யார்? இந்த வெங்கோஜி ஆட்டவர். தமிழகத்தில் மராத்திய ராஜ்யம் ஏற்படுத்துவதில் வெற்றி கொண்ட பக்தி இயக்கத்தில் முன்னோடியாக இருந்தவர் யார்? துக்காராம் ராம்தாஸ் ஏக்நாதர். பக்தி இயக்கத்தில் முன்னோடியாக இருந்தவர் துக்காராம் ராம்தாஸ் ஏக்நாதர். ஓகேங்களா, பாருங்கள். சிவாஜி. சிவாஜியோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1627 to 1680. 1627 to 1680. ஜார்ஜ் போன்ஸில் இருக்கும் ஜீஜாபாய்க்கும் மகனாக ஜின்னர் என்ற இடத்துல சிவனியர் என்ற பகுதியில் பிறந்திருப்பார். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் ஏரியா, நல்லா கவனிங்க. ஜார்ஜ் போன்ஸ்லேக்கும் ஜீஜாபாய்க்கும் மகனாக ஜின்னர் என்ற இடத்துல சிவனியர் என்ற இடத்துல பிறந்திருப்பார். மாலி காம்போர்ன்றவங்க 1848 1626 என்பவருக்கு சார்ஜ் போன்ஸ்லே சேவை புரிந்தார். மாலி காம்போர் என்ற அரசரில் சார்ஜ் போன்ஸ்லே யார்? சிவாஜியோட அப்பா. அவர் வந்து இங்கே சேவை புரிந்தார்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் இருக்கும்? 1548 to 1626 வரைக்கும். பூனாவில் சார்ஜ் போன்ஸ்லே சிவாஜியோட தந்தை. அவரோட ஜாகீர்தாரான தாதாஜி கொண்டது என்பவர் பராமரிப்பு. பூனாவை வந்து யார் பராமரித்தா? தாதாஜி கொண்டது. யாரோட ஜாகீர்தாரர்? இவர் சார்ஜ் போன்ஸ்லே யார்? சிவாஜியோட தந்தை. ஓகேங்களா. சிவாஜி மற்றும் அவர் தாயை இவர் தான் பாதுகாத்து வந்தார், சரிங்களா. சிவாஜியும் அவர் தாயும் இவர் தான் பராமரிச்சுட்டு வந்தார்னு சொல்ல வர்றாங்க. ஓகே. இராணுவம் மற்றும் நிர்வாக சேவைகளுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்ட நிலம் தான் ஜாகீர். இராணுவம் மற்றும் நிர்வாக சேவைகளுக்கான அங்கீகாரம் வழங்கப்பட்ட நிலம் எது? ஜாகீர். சிவாஜியோட குரு யாருன்னு பார்த்தா துறவி ராம்தாஸ். சிவாஜியோட குரு யார்? துறவி ராம்தாஸ். 1646 தோரணா கோட்டை விஜயபுர சுல்தானிடமிருந்து கைப்பற்றார். 1646 தோரணா கோட்டை விஜயபுர சுல்தானிலிருந்து கைப்பற்ற சிவாஜி. தோரணாவிலிருந்து 5 மைல் தொலைவிலிருந்து ராய்கர் கோட்டையும் கைப்பற்றார். தோரணாவிலிருந்து 5 மைல் தொலைவில் ராய்கர் கோட்டையும் கைப்பற்றார். 1647 தாதாஜி கொண்டது. இப்போது அவர் சிவாஜியும் அவரோட தாயும் பராமரித்து வந்தார். தாதாஜி கொண்டது அவர் வந்து 1647 இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட தந்தையோட ஜாகீர் நிலத்தை இருக்கும்னா அதை நிர்வாகி பொறுப்பை வந்து சிவாஜி ஏற்றார். இது வரைக்கும் நிர்வகிச்சிருந்தார். தாதாஜி கொண்டதை நிர்வகிச்சிருப்பார். அதை வந்து தாதாஜி கொண்டு 1647 இறந்த உடனே யார் வந்து அதை பொறுப்பு யாராவது சிவாஜி வந்து ஏற்றுக்கிறாரு, சரிங்களா. ஓகே. விஜயபூர் சுல்தான் வந்து சிவாஜியின் தந்தையை சிறுமைப்படுத்தி சிறையில் அடைச்சிடுறாரு. விஜயபூர் சுல்தான் வந்து சிவாஜியோட தந்தை சிறுமைப்படுத்தி சிறையில் அடைக்கிறாரு. 1649 விஜயபூர் சுல்தான் வந்து ஷாஜி வந்து விடுதலை பண்ணார். அப்போ 1649 வந்து ஷாஜி போன்ஸில் வந்து விடுதலை ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் 1649 1649 1655 வரைக்கும் சிவாஜி வந்து தன்னோட போர் நடவடிக்கைகள் வந்து ஈடுபடுறதில்ல. இங்கே பாருங்க இருக்குது. 1649 55 வரைக்கும் இராணுவ செயல்பாட்டிலேருந்து சிவாஜி வந்து விலகியே இருக்கார், சரிங்களா. ஓகே. 1656 சிவாஜி வந்து தனது இராணுவ செயல்பாடுகளை மீண்டும் தொடங்குறார். 55 வரைக்கும் அமைதியாக இருக்கார். அப்புறம் 56 திருப்ப தொடங்குறாரு. சதாரா மாவட்டம் ஜாவ்லி என்ற இடத்தை கைப்பற்றார். சதாரா மாவட்டத்தில் இருக்கிற ஜாவல் என்ற இடத்திலிருந்து மேற்கில் 2 மைல் தொலைவில் இருக்கிற பிரதாப்கர் என்ற புதிய கோட்டை கட்டப்பட்டது. ஜாவல் என்ற இடத்திலிருந்து மேற்கில் 2 மைல் தொலைவில் பிரதாப்கர் என்ற புதிய கோட்டை வந்து கைப்பற்றப்பட்டது. நெக்ஸ்ட் பாருங்கள். 1656 நவம்பரில் பிஜய்பூரோட முகமது அடில் ஷா மரணம். 1656 நவம்பரில் பிஜய்பூர் சுல்தான் இருக்கார முகமது அடில் ஷா அவர் வந்து இறந்துடுறாரு. 1657 ஃபிடார் கல்யாணி பரிந்தர் இது வந்து அவுரங்கசீப் வந்து கைப்பற்றாரு. 1657 ஃபிடார் கல்யாணி பரிந்தர் இதெல்லாம் கைப்பற்றார். மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எளிய சங்கிலி கட்டி இழுத்து கொண்டு வருவதாக கூறியவர் யார்? அப்சல் கான் 1659. இந்த மாதிரி கோட்ஸ் மாதிரி வர்றதெல்லாம் கொஞ்சம் படம் நல்லா பார்த்துக்கோங்க. மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் இல்லையா சங்கிலி கட்டி இழுத்து வருவதாக சொன்னவர் யார்?
அப்சல் கான் எப்போ 1659 1658 ஜூலையில் அவுரங்கசீப் வந்து அரியணை ஏறாரு. 1658 ஜூலையில் தான். அப்போது இப்போ இங்கே மராத்தா ஸ்பீடு, அங்கே வந்து முகல் ஸ்பீடில் இருக்கும்ல, அப்போ வந்து அரியணை ஏறுவார் யார்? அவுரங்கசீப் எப்போ 1658 ஜூலை. ஓகே. சிவாஜி அடக்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டு 1660 செஸ்டா கான் வந்து தக்கான தாழ்னா நியமனம் பண்ணார். அப்சல் கானை பண்ணாங்க, அவர் முடியல. அப்சல் கான் சும்மா வாயில சொன்னார், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. நார்மலாக ஆள் கவர்னராக போடுறது யாரை போடுறாங்கன்னா செஸ்டா கானை போடுறாங்க. எப்போது 1660 செஸ்டா கானை நியமனம் பண்ணுறாங்க. பூனாவில் 400 படை வீரர்கள் 400 படை வீரர்களை கொண்டு சிவாஜி வந்து செஸ்டா கானை வந்து தாக்குறாரு. அப்புறம் தாக்கும்போது 1663 டிசம்பரில் செஸ்டா கானை வந்து தக்காணத்துலேருந்து திரும்ப அழைச்சிக்கிறாங்க. செஸ்டா கானை முடியாது, வந்துரு நீ போதும், சிவாஜி உணரால் தோக்கடிக்க முடியாது, நீ வந்துரு அப்படின்ட்டு அழைச்சிக்கிறாங்க. 1664 சிவாஜி வந்து சூரத்தை தாக்குறாரு. இவர் சிவாஜி வந்து சூரத்தை 2 வாட்டி தாக்குவார். இப்போ போனால் 1664 ஒரு வாட்டி, அப்புறம் 1670 ஒரு வாட்டி. சரிங்களா? இது 2லேயும் தாக்குவார். சரிங்களா? சூரத்தை ஞாபகம் வச்சுக்குவோம். ராஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங் தலைமையில் ஒரு இராணுவம் வந்து சிவாஜிக்கு எதிராக அமைக்கிறாங்க. இவர் தான் சிவாஜி வந்து அடக்குனவர். இது பின்னாடி பார்ப்போம். ராஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங் வந்து ஜெய்சிங்கோட தலைமையில் ஒரு இராணுவம் வந்து சிவாஜிக்கு எதிராக வருது. 1665 ஜூனில் புரந்தர் கோட்டையை படைகள் சுற்றி வளர்ந்தன. அவர் சிவாஜி இருந்தால அந்த கோட்டையில் அதை வந்து சுற்றி வளைக்கிறது யாரோட தலைமையில் இருந்தது? ராஜா ஜெய்சிங் தலைமையில். 1665 ஜூன் 11 புரந்தர் உடன்படிக்கை. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். புரந்தர் உடன்படிக்கை எப்போது? சிவாஜிக்கும் ராஜா ஜெய்சிங்க்கும் எப்போது? 1665 ஜூன் 11. 1666 மேலே சிவாஜியும் அவரது மகன் சாம்பாஜியும் ஆக்ராவுக்கு போகிறாங்க. 1666 மேலே சிவாஜியோட மகன் சாம்பாஜி எங்கே போகிறாங்க? ஆக்ராவுக்கு போகிறாங்க. 1666 முதல் சிவாஜி தீவிர போர்க்கொள்கையை கடைப்பிடிக்கிறார். 1666 முதல் சிவாஜி என்ன கடைப்பிடிக்கிறார்? தீவிர போர்க்கொள்கை. மன் சப்தார் 5000 என்ற பணிநிலையில் சாம்பாஜி நியமிக்கப்பட்டார். சிவாஜியோட மகன் தான் சாம்பாஜி. அவர் வந்து எந்த பணியில் நியமிக்கப்பட்டார்னா மன் சப்தாரி 5000. சரிங்களா? 1660 நான் மேலே சொன்ன பார்த்தீங்களா? 1664 ஒரு வாட்டி சூரத் மீது தாக்குதல் பண்ணுறாங்க. அதே மாதிரி 1670 ஒரு வாட்டி சூரத் மீது தாக்குதல் வந்து சிவாஜி பண்ணுறார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 1672 சூரத்திலிருந்து சவுத் எனப்படும் 4 ஒரு பங்கு வருமானத்தை வருடாந்திர கப்பமாக மராத்தியர் வந்து பெற்றனர். 1672 சூரத்திலிருந்து சவுத் எனப்படும் 4 ஒரு பங்குனா 1/4 வருமானத்தை வந்து வருடாந்திர கப்பமாக மராத்தியர் பெற்றார். 1674 1674 ஜூன் 6 சிவாஜி வந்து ராய்கர் கோட்டை சத்ரபதி என்ற பட்டத்தில் அரியணை ஏறினார். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 1674 ஜூன் 6 சிவாஜி வந்து ராய்கர் எந்த கோட்டைன்னு கேட்கலாம். ராய்கர் கோட்டை என்ன பட்டத்துன்னு கேட்கலாம். சத்ரபதி சிவாஜி என்ற பட்டத்தில் அரியணை ஏறார். 53 வயசு. 1680 வந்து இறந்துறாரு. 1680. ஓகே. 1689 முகலாயோட படை வந்து சிவாஜியோட மகன் சாம்பாஜி சிறைப்பிடித்து கொண்டு ஆற்றில் வீசப்பட்டது. 1689 9 வருஷம் கழிச்சு. சாம்பாஜியோட மகன் பாருங்கள் ஷாஜி. அதுக்கப்புறம் சிவாஜி இல்லை, அவரோட மகன் சாம்பாஜி இல்லை. அப்புறம் சாம்பாஜியோட மகனான ஷாகி தான் மராத்தியரோட அரியணை ஏறுறாரு. சாம்பாஜியோட அவரோட பிரதர்னா ராஜாராம், அவரோட தம்பி ராஜாராம். இதை வந்து தாராபாய் வந்து மகன் ஷாகி வந்து அரியணை ஏறிந்தால் தாராபாய் வந்து எதிர்த்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஷாகிக்கு வந்து ஹெல்ப் பண்ணவர் தான் பாலாஜி விஸ்வநாத். 1708 அப்போ அந்த மாதிரி எதிர்ப்பலை மீறி அரியணை ஏறிறாரு. அப்போ ஹெல்ப் பண்ண ஒருத்தர் யாருன்னு பார்த்தா பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வா மன்னர். சரிங்களா? ஷாகிக்கு ஆதரவாக இருக்கார். பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக 1913 நியமனம். பாலாஜி விஸ்வநாத் வந்து அதை ஹெல்ப் பண்ணதுனால பேஷ்வாவாக 1913 அப்பாயிண்ட் பண்ணுறாரு. சரிங்களா? கோல்காப்பூரை தலைநகராக கொண்ட தாராபாய் ஒரு மாற்று அரசாங்கத்தை நடத்தினாங்க. கோல்காப்பூரை தலைநகராக கொண்டு தாராபாய் வந்து ஒரு மாற்று அரசாங்கத்தை நடத்தினார். 2ஆம் ஷாஜி கடைசியாக 1848 மரணம். இதோட மராத்தியர் ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. 2ஆம் ஷாஜி 1847 மரணம். ஓகே. நெக்ஸ்ட்டு அவங்களோட பொருளாதாரத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். சிவாஜியோட அமைப்பில் அஷ்டபிரதான் எனப்பட்ட 8 அமைச்சர்கள். அஷ்டபிரதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி தான் கொஷின்ஸே கேட்கும். அஷ்டபிரதான் என்ற மாதிரி அந்த யாரோட அமைச்சரவையில் அஷ்டபிரதான் என்ற அமைப்பு இருந்ததுன்னு கேட்கலாம். யாரோட சிவாஜியோட அரசமைப்பில். ஓகேங்களா? அரசவையில் 8 அமைச்சர்கள். அஷ்டபிரதானா 8 அமைச்சர். பேஷ்வானா என்ன சொல்லுவோம்? பிரதம மந்திரி. அமர்த்தியானா நிதி அமைச்சர். வாக்கியன் ஆவேஸ்னா மந்திரி. சுமந்த் அல்லது டாஃபீர்னா வெளியுறவு செலவர். சுமந்த் அல்லது டாஃபீர். சச்சிவ் அல்லது சுருனாவிஸ்னா உள்துறை அமைச்சர். சச்சிவ் சுருனாவிஸ் என்னன்னா உள்துறை அமைச்சர். பண்டிட் ராவ் அல்லது தனத்தியாக்ஷா அல்லது சதர் அல்லது முதாசிப். இது மாதிரி சொன்னால் மத தலைவர். நியாயதீஷ்னா தலைமை தளபதி. சாரி நோபதுனாலும்
சாரி தலைமை தளபதி, சாரி நியாயாதீஷ்னாலும் தலைமை தளபதி, சாரி நௌபத்னாலும் தலைமை தளபதி. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நிர்வாக வசதிக்காக சிவாஜி தனது அரசு 4 மாகாணங்களாக பிரிக்கிறார். சரிங்களா, மாகாணங்கள் பிராந்த் எனப்படும் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டது. மாகாணம் வந்து பிராந்த் எனப்படும் பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டது. ஜாகீர் வழங்கும் நடைமுறை ஒழிக்கப்பட்டு அனைத்து அதிகாரிகளுக்கும் ரொக்கமாக பணம் வழங்கப்பட்டது. ஜாகீர் வழங்குகிற நடைமுறை ஒழிக்கப்பட்டு அனைத்து அதிகாரிகளும் ரொக்கமாக பணம் வழங்கப்பட்டது. கிராமத்தில் நிர்வாக நடைமுறையின் கடைசி அலகு தான் கிராமம். நிர்வாக நடைமுறையோட கடைசி அளவு கிராமம். நெக்ஸ்ட்டு வருவாய் நிர்வாக அமைப்பு. சொந்த உற்பத்தியில் அரசின் உரிமையாக 30% நிர்ணயம். சொந்த மொத்த உற்பத்தியில் அரசோட உரிமை 30% தான் ஸ்டார்டிங், அதுக்கப்புறம் 40% தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க வருவாயாவை. சவுத் சர்தோஸ் மிகு வரிகளை வசூலித்தனர். சவுத்து சர்தோஸ் மிகுன்றது தான் சவுத்து சர்தோஸ் 2 வரி வந்து மராத்தியர் ஆட்சியில் இருந்தனர். சவுத்துனா என்னென்னா பாருங்கள், மராத்தியர் கைப்பற்றிய மாவட்டத்தின் வருவாயில் 1/4 ஒரு பங்கு சவுத்துன்னு. இப்போது விவசாயிகளுக்கு ஒரு 100 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க, அது 4 பிரித்து எவ்வளோ 25, அந்த 100ல் 25 ரூபா வந்து அரசு கொடுக்கணும் அப்படின்ட்டு வசூலிக்கப்பட்டது. சர்தேஸ் மிகுன்ற தகுதியின் காரணமாக சிவாஜி தனது கூடுதல் ஒரு 10% சர்தேஸ் மிகியாக, அதான் 1/4 அப்புறம் 10%, இது ரெண்டுத்தையும் சிவாஜியோட அரசவையிலிருந்த வரிகள். சரிங்களா, ஓகே. மரபு வழியாக தனது நாட்டின் சர்தேஸ் முகியாக சிவாஜி திகழ்ந்தார். ஓகே, நெக்ஸ்ட்டு இராணுவம் பாருங்கள். படை வீரர்களுக்கு வீடு வழங்கப்பட்டது. படை வீரர்களுக்கு வீடு கொடுத்தாங்க. 4 பிரிவு இருந்துச்சு. அது காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, ஆயுதப்படைன்ட்டு 4 பிரிவுகள் இருந்துச்சு. என்னென்ன படை? காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, ஆயுதப்படை. காலாட்படை வந்து ரெஜிமெண்ட்டுக்கு பிரிகேடுகள்னா காலாட்படை வந்து பிரிக்கப்பட்டது. ரெஜிமெண்ட், பிரிகேட்ஸ் அண்டு காலாட்படை வந்து பிரித்தாங்க. 9 வீரர்களை கொண்ட சிறிய படைப்பிரிவுக்கு பேர் தான் நாயக் அல்லது நாயக் கார்பரல். 9 வீரர்களை கொண்ட சிறிய பிரிவு நாயக்கு அப்படி கார்பரேட் தலைமை வகிச்சாங்க. ஒரு ஜமால்தாரின் கீழே 5 ஹவில்தார்கள் செயல்பட்டாங்க. ஒரு ஜமால்தாரின் கீழே எவ்வளோ ஹவில்தார்? 5 ஹவில்தார். 10 ஜமால்தாருக்கு தலைவராக ஹஜாரி இருந்தார். ஒரு ஜமால்தாரிகளை 5 ஹவில்தாரா? 10 ஜமால்தாரோட தலைவராக யார் இருந்தா? ஹஜாரி திகழ்ந்தார். குதிரைப்படையின் தலைமை தளபதி சாரி நௌபத். குதிரைப்படையோட தலைமை தளபதி யார்? சாரி நௌபத். குதிரைப்படையின் தலைமை தளபதி சாரி நௌபத். ஓகே, ஒவ்வொரு குதிரைப்படையும் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு குதிரைப்படையும் 2ஆக பிரிக்கப்பட்டது. அரசு மூலமாக குதிரை வழங்கப்பட்ட படை வீரர்கள் பர்கீர்கள்னு சொன்னாங்க. தாங்களாக குதிரைகளை ஏற்பாடு செய்து கூலிக்கு வேலை செய்யும் வீரர்கள் வந்து ஷைலதார்கள். என்ன சொன்னாங்க? ஷைலதார்கள். நீதி பாருங்கள். கிரிமினல் வழக்கு இருக்கும்ல, அதை வந்து பட்டேலுக்கு வந்து விசாரித்தாங்க மராத்தியரில். கிரிமினல் வழக்கு விசாரித்தவங்க யார்? பட்டேல்கள். சிவில் கிரிமினல் வழக்குகளுக்கான மேல்முறையீடுகளை தலைமை தளபதி நியாயாதீஷ் ஸ்மிருதிகளின் ஆலோசனையோடு விசாரித்தார். சிவில் கிரிமினல் வழக்குகள் மேல்முறையீடு வந்து யார் விசாரித்தாங்கன்னா தலைமை தளபதி வந்து நியாயாதீஷ் ஸ்மிருதிகளின் ஆலோசனை விசாரித்தார். இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாக ஹாஜர் மஜ்லிம் வந்து இருந்துச்சு. இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாக ஹாஜர் மஜ்லிம் என்று இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மராத்தியர் பற்றி நம்ம இந்த 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேஷ்வாவுக்கு பற்றியும் தமிழ்நாட்டில் மராத்தியரோட ஆட்சி எப்படி இருந்துச்சு, அப்புறம் பேஷ்வாவுக்கு கீழே மராத்தியர் எப்படி இருந்தாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அது கூட நெக்ஸ்ட் வீடியோவே அந்த வீடியோ வரும். கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்ம கண்டிப்பாக குரூப் 2ல் கிளியர் பண்ணுவோம். சரிங்களா? ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.